வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 10th ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்கு போல முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்தலாம். தும்கால் மற்றும் குட் எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். டோம்னி மற்றும் துசா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். சம்பா மற்றும் தமன் எந்த மாநிலத்தின் நடனம்? ஹிமாச்சல பிரதேசம். சப்பைலி மற்றும் கதுவாலி எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அபதானிஸ், அபோர், டாஃப்லா, கலாங், மும்பா, சிப்போ, நிஷி, மிஷ்மி மற்றும் இடு. பிசி ராய் மற்றும் புருஷோத்தம் தாஸ் தாண்டோன் 1961ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார் சௌந்தர லஹாரி பஜகோவிந்தம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற விஷயத்த நாம ரஷ்ய நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம். இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு 1916ஆம் ஆண்டு லக்னோல ஏசி மஜும்தார் தலைமையில நடந்துச்சு. தென்னிந்தியாவின் காந்திகோட்டா பள்ளத்தாக்கு பெண்ணார் நதியில இருந்து உருவாக்கிற தண்ணில நிறையுது. 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992ல இருந்து 97 வரைக்கும் நடந்துச்சு. இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்துல இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையை நாம அறிமுகப்படுத்தினோம். சில நீதி பேராணை வெளியிட உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்தை பிரிவு 226ல சொல்லியிருக்காங்க. அராத்தி சாகா பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண். சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. ஸ்லோவேக்கியாவின் அதிபராக நியமிக்கப்பட்டவர் யார்? பீட்டர் பெல்லகிரினி. செராவிக் லீடர்ஷிப் விருதை வென்றவர் யார்? சுல்தான் அல் ஜாபர். ஜப்பானிய கிராண்ட் பிரி 2024 வென்றது யார்? மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். உலகின் சக்தி வாய்ந்த லேசரை வெளியிட்ட நாடு எது? ரோமேனியா. கோடிபன் லிவிங் இன் தி ஷோ ஆஃப் ஏஐ என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? மதுமிதா முர்கியா. அசோச்சமின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சய் நாயர். சஞ்சய் குமார் அகர்வால் சிபிஐசி உடைய தலைவர். வசுதா குப்தா ஆகாஷவாணியின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். பிரகாஷ் ஸ்ரீவத்சவா தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தலைவர். ஹிராலால் சமரியா மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர். ஹிதேஷ் மக்வானா இந்திய சர்வைவர் ஜெனரல். சுபோத் குமார் சிங் தேசிய தேர்வு முகமையின் தலைவர். AS ராஜு மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர். 2024 சுதந்திர பரிசு பெற்றவர் யார்? 2 பேர் எந்த விருது வாங்கியிருக்காங்க? ஒன்னு அலெக்சி நவால்னி, இன்னொன்னு யூலியா நவல்னயா. BR கம்போஜ் MS சுவாமிநாதன் விருது வாங்கியிருக்காங்க. சரண் சிங், PV நரசிம்மராவ், MS சுவாமிநாதன், LK அத்வானி பாரத ரத்னா விருது 2024 வாங்கியிருக்காங்க. சோம்நாத் KPP நம்பியார் விருது வாங்கியிருக்காங்க. குல்சார் மற்றும் ஜெகத்குரு ராம்பத்ராச்சாரியா 58வது ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க. பிரதீப் மகாஜன் மகாராஷ்டிரா பூஷன் விருது வாங்கியிருக்காங்க. அமிதா கோஷ் எராஸ்மஸ் பரிசு. ரத்தன் டாடா PV நரசிம்மராவ் நினைவு விருது. உமா ரேலி மகாராஷ்டிரா கௌரவ விருது. சமஸ்கிருத ஆராய்ச்சி மற்றும் கல்வியை மேம்படுத்த எந்த நாடு இந்தியாவுடன் உடன்பட்டுள்ளது? இந்திய நாடு நேபாள் நாடு கூட சின்னதா ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்க. லூயிஸ்வில்லி நகரம் செப்டம்பர் 3ஆம் தேதி சனாதன தர்ம நாளா அறிவிச்சிருக்காங்க. ஐநா 2024 ஒட்டகங்களின் சர்வதேச நாடா அறிவிச்சிருக்காங்க. 47வது சர்வதேச கொல்கத்தா புத்தக கண்காட்சியுடைய மைய நாடு UK. நிலவில் விண்கலத்தை தரையிறக்கிய 5வது நாடு ஜப்பான். உலக சுகாதார அமைப்பால் மலேரியா இல்லாத நாடு அறிவிக்கப்பட்ட நாடு காபோ வெர்டி. நைஜர், மாலி, புர்கினா பாசோ இகோவாஸ் அப்படிங்கிற அமைப்புல இருந்து விலகி இருக்காங்க. போக்ராவை சுற்றுலா தலைநகரம் அறிவிச்சிருக்காங்க நேபாள். எந்த நாள் தேசிய கையால் செய்யப்பட்ட தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் மாசம் முதல் சனிக்கிழமை நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துடைய மைய கருத்து ஒரு கையால் செய்யப்பட்ட தயாரிப்பு வாங்கவும். பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல்படை நாள். பிப்ரவரி 2வது திங்கட்கிழமை சர்வதேச கால்கை வலிப்பு தினம். பிப்ரவரி 20 மிசோரம் நிறுவன தினம், உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். மார்ச் 1 பாகுபாடு இல்லாத நாள். மார்ச் 3 உலக வனவிலங்கு தினம். மார்ச் 12 மொரிஷியஸ் சுதந்திர தினம். மார்ச் 16 தேசிய தடுப்பூசி தினம்.
மார்ச் 23 உலக வானிலை நாள். மனோகர் சர்வதேச விமான நிலையம் எங்கே அமைந்துள்ளது? சோ இந்த மனோகர் சர்வதேச விமான நிலையம் கோவால அமைஞ்சிருக்கு. சோ இந்த மனோகர் சர்வதேச விமான நிலையம் கோவால மோப்பா அப்படிங்கிற பகுதியில அமைஞ்சிருக்கு. எதனால அந்த ஏர்போர்ட் வந்து செய்திகள் இருக்கு அப்படின்னா, இந்தியாவுடைய 14வது விமான நிலையம், அதாவது டிஜி யாத்ரா வசதி பெற்ற இந்தியாவுடைய 14வது விமான நிலையம் இந்த மனோகர் சர்வதேச விமான நிலையம். நித்தி ஆயோக் ஏற்றுமதி தயார்நிலை குறியீடு மற்றும் தேசிய பல பரிமாண வறுமை குறியீடு வெளியிட்டிருக்காங்க. அயோத்தி ராமர் கோயிலுடைய உயரம் 161 அடி. அதிக எண்ணிக்கையிலான பனிச்சிறுத்தைகள் இருக்கக்கூடிய இடம் லடாக். உலக சுகாதார அமைப்பு சாலை பாதுகாப்பு குறித்த உலகளாவிய நிலை அறிக்கை வெளியிடுறாங்க. அகிலக தீவு மொரிஷியஸ் நாட்டுல அமைஞ்சிருக்கு. டோங்கின் வளைகுடா சீன நாட்டுக்கும் வியட்நாம் நாட்டுக்கும் இடையில இருக்கு. சேல சுரங்கப்பாதை அருணாச்சல பிரதேச மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. பண மோசடி தடுப்பு சட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. கங்கூர் பண்டிகை எந்த மாநிலம் கொண்டாடுகிறது? சோ கங்கூர் பண்டிகை ராஜஸ்தான் மாநிலம் என்டையரா கொண்டாடுறாங்க. மணிப்பூர் மாநிலம் ஹுன்தாடு, சாங்காய், மைஹோச்சங்பா, கான்காய், ஓஷாங். ஒடிசா மாநிலம் சித்தல் சஸ்தி, நுவாகாய், தனுவாத்ரா, ராஜ்பர்பா. மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய வார்காரி சமூகத்தினர் பால்கி திருவிழா கொண்டாடுறாங்க. மகாராஷ்டிரா மாநிலம் நாகிரான திருவிழா கொண்டாடுறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் மச்சில் மாத யாத்திரை தாவி திருவிழா. நாகாலாந்து சுக்குரேனி, மோட்சிமோங், செக்ரேனி, புஷிஜுபா, ஆலியாங் மோனி. நேபாள் மாநிலத்துல நாட்டுல இருக்கக்கூடிய தமாங் சமூகத்தினர் சோனம் லோசார் பண்டிகை. ஜப்பான் நாடு சோமின்சே திருவிழா கொண்டாடுறாங்க. அருணாச்சல பிரதேசம் கோரம்சம் கோரா விழா கொண்டாடுறாங்க.